ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் சண்டே. இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகளை தான் விளாகாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சண்டே காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மங்களகரமாக கலர்ஃபுல்லாக வாசலில் கோலம் போட்டாச்சு. இது நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் எல்லாம். எப்போதுமே காலையில் எந்திரிச்சு இப்படி அழகாக இந்த பூக்களையெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள துளசி மாடத்தில் அழகாக மங்களகரமாக கோலம் போட்டிருக்கேன். துளசி மாடத்துக்கு ஒரு செம்பருத்தி பூவும் பறித்து வச்சாச்சு. இப்போ காலையிலே ஸ்ட்ராங்காக ஒரு டீ வச்சு குடித்தாச்சு. எப்போதும் போல் காக்காய்க்கெலாம் அரிசி வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே நிறைய காகம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தது. நான் கொண்டு அரிசி வைக்கிறதுக்கு முன்னாடியே அது ரெடியாக நின்றுது. அதை பார்த்துட்டு நிறைய அரிசி வச்சேன். காகம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையிலே சப்பாத்தியும் தக்காளி கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். இந்த சப்பாத்திக்கு இந்த தக்காளி கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கெட்டி தயிர் வச்சுருக்கேன். சாப்பாடு வடித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பள்ளிப்பாளைய சிக்கன். இந்த சிக்கன் ஏற்கனவே நான் இந்த சிக்கன் ரெசிபி நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் வச்சுருக்கேன். இந்த சிக்கனுக்கு நல்லா ஜீரணமாகக்கூடியது ரசம்தான். அதனால் தக்காளி ரசம் வச்சு நல்லா சூடாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. மதியம் லஞ்சு சாப்பிட்டு முடித்தாச்சு. ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 3 o'clockலேருந்து நான் என்னோடய மருமக பசங்க எல்லாருமே கேரம் போர்டு விளையாட ஆரம்பித்தோம். 3 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் உட்காந்து கேரம் போர்டு விளையாண்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. என்னோடய குட்டி குட்டி பசங்களை உட்கார வச்சுட்டு நானும் சேர்ந்து அவங்க கூட விளையாண்டேன். டைம் போனதே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 5 o'clock வரைக்கும் கேரம் போர்டு விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு வாசல்லாம் கூட்டி விட்டேன். எப்போதுமே ஈவினிங் வாசல்லாம் கூட்டி விட்டுருவேன். அதே போல் வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். காலையிலே கூட்டி வாசல்லாம் தண்ணி தெளித்து கோலமெல்லாம் போட்டுருவோம். இருந்தாலும் ஈவினிங்கும் ஒரு டைம் கூட்டி விட்டு வாசல் தண்ணி தெளித்து விட்டுருவேன். இப்போ இந்த வெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா செடியெல்லாம் வாடி இருக்குது. இப்போ இதுக்கு எல்லாமே நான் தண்ணி விட போகிறேன். இப்போ எல்லா செடிகளுக்கும் அப்படியே தண்ணி விட்டுக்கிறேன். அப்படியே மேலாப்புலையும் தண்ணி அப்படியே தெளித்தது மாதிரியும் செடிகளுக்கெல்லாம் விட்டுக்கிறேன். அதே போல் மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடிகளுக்குமே தண்ணி விட்டுக்கிறேன். ரோஸ் பூ பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடியில் இன்றைக்கி நிறைய பூத்து இருந்தது. இருந்தாலும் பறிக்க மனசு இல்லாதனால அதை அப்படியே செடியிலே வச்சுருக்கிறேன்.
அதே போல் சைட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா க்ரோ பேக்கில் வந்து செடிகள்லாம் வச்சுருக்கேன். அந்த செடிகளுக்குமே வந்து தண்ணி விட்டுக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா திராட்சை செடி, அந்த செடிக்கும் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து பூ நம்ம செடியில் இருந்தது, அதை பறித்து கொண்டு போய் சாமிக்கு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரோஸ் செடியில் பார்த்திங்க அப்படின்னா 7 days பூ வந்து நல்லா அழகாக பூத்திருக்குது. மல்லிகைப்பூவில் வந்து நிறைய மொக்கு வச்சுருக்குது. இப்போ கீழே உள்ள வாழைக்கண்ணுக்கு அந்த டியூப்பை வந்து போட்டு விட்டுறேன். இப்போ வந்து தண்ணி ரெம்பிட்டு இருக்குது. முல்லைப்பூ செடியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொட்டு வச்சிருக்குது. இது வந்து திராட்சை செடி நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்கு வந்து பந்தல் போட்டு விடணும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா பந்தல் கட்டி விட ஆரம்பிச்சிடுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட்டிகோவில் வச்சுருக்கிற மணி பிளான்ட் செடியை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் உள்ள காஞ்ச இலைகளெல்லாம் வந்து பறித்து எடுத்துக்கிறேன். சண்டே ஈவினிங் ஆனால் நம்மளுக்கு வேலைகள் எதுவுமே இருக்காது. அந்த டயத்தில் நம்ம இந்த வேலைகள்லாம் வந்து பிளான் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போது இந்த சைடு முன்னாடி வடகிழக்கு மூலையில் உள்ள மணி பிளான்ட் செடியிலையும் உள்ள காஞ்ச இலையெல்லாம் பறித்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ செடிகளுக்கு எல்லாமே வந்து தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து மிளகா பச்சையும் டீயும் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா பச்சையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் அதில் மிளகா பச்சி போடுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பஜ்ஜிக்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பஜ்ஜி மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் அரிசி மாவும் எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால பஜ்ஜி வந்து நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு கலந்துக்கிறேன். ஏன்னா மாவுலே வந்து உப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கலந்துக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது கலக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பேஸ்ட்டு போல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பஜ்ஜிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயுமே வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மிளகாயை வந்து 2ஆக கீறி விட்டுக்கிறேன். உள்ள விதைகள் இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் விதை இல்லாதனால நம்ம வந்து அப்படியே கீறிட்டு பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பஜ்ஜி போடுறேன்.
எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பஜ்ஜி மிளகாயை உள்ளே போட்டாச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக ஒரு தட்டில் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து மீதமுள்ள மிளகாய் எல்லாமே பஜ்ஜி போட்டுக்கிறேன். அடுத்து மீதமுள்ள மிளகாயுமே பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட ஸ்ட்ராங்காக டீ வைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ தேவையான அளவு பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு 4 பேருக்கு டீ வைக்கிறேன். பால் சேர்த்ததும் தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். டீ நல்லா கொதிக்குது. கொதிச்சு முடிச்சதும் இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ டீக்கு தகுந்த சுகர் சேர்த்துக்கிறேன். டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து சுட சுட ஸ்ட்ராங்கான டீயும் பஜ்ஜியும் வச்சு நான் எல்லாருக்குமே சர்வ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி சண்டே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகளை உங்களுக்கு விலாகாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.